வெல்கம் பேக் டு த ஷோ. இது ITV இன் பல்பல் ஷோக்காக நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி CIT காலேஜில் இருக்கோம். நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருக்கோம். அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பேசுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கு எப்படி தாக்கு பிடிச்சி அவங்க பதில் சொல்கிறாங்கன்றத வாங்க பார்க்கலாம். ஷோ அவங்க பேரு மோனிஷா. மோனிஷா. Hello, Monisha here. May I know who's calling? டிஆர் படம் உனக்கு என்ன படம்? மோனிஷா அண்ட் மோனாலிசாவா? சன்பிரியா. இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகே தான். என்னது? சன்பிரியா. சன்பிரியான்னா சூரிய பிரியாவா? சன்பிரியா. பேரு உண்மையிலேயே சன்பிரியாவா? எழுத்துக்குட்டி உன்னை இது பார்த்துக்கிறது. உங்க பேரு? பவித்ரா. பவித்ரா என்ன பண்றீங்க பவித்ரா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஓமன் தியேட்டர் நான் பேசுறேன். படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களை பார்த்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சவா இருந்தது. அது இந்த பொண்ணோட சேர்ந்ததுனால அதனால உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கலாம் அதனால. அடங்கோயால என்ன தெளிவா பேசுறீங்கடி. அப்பனா வேற மாதிரி நினைப்பாங்க. எது சொல்றாங்க? உங்க பேரு? அனுஷா. 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 அரேவோ சாம்பா. நம்ம அரேவோ சாம்பா மாதிரி அனுஷான்றிய. இல்ல எல்லாரும் அனுஷியா அனுஷியான்னு கூப்பிடுவாங்க. அதனால அனுஷான்னு இருக்கு. அனுஷா சூப்பர் பேர். உங்க பேர்? பிரியதர்ஷினி. ஆனா அவனுஸ்தபா ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. எலவு அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆயிடும்டா. மோனிஷா. பார்ட் 2ஆ? பிரதீபா. பிரதீபா என்ன பண்றீங்க பிரதீபா? CSCD. ஸோ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தே வந்துடுறேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு வாக்கியம் பண்ண சொல்லுவேன். அந்த வாக்கியத்தை வந்து அப்படியே நீங்கள் திருப்பி சொல்லணும். ஓகே. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பக்தியில் புத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்தி கலைத்தான் அப்படின்னு. பக்தியில் புத்தின பக்தன் பக்தர்கள் பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். புரியல. பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். என்ன வாய் இப்பயே ரோல் ஆகுது? வந்துருமா வார்த்தை? பக்தியில் முத்தின பக்தன் 10 பேராக பந்திக்கு அழைத்தான். என்ன நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நெஞ்சு அடைச்சிருமோ? ஏதோ 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 நோய் இருக்காமா? இல்ல போதும் போதும். என்ன போதும் போதா? பேசுங்க. பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். ஓகே ஃபைன். பக்தியில் முத்தின பக்தன் இல்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல. அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் போட்டது. பக்தியில் புத்தின பத்தியா? ஊது பத்தியா மெழுகு பத்தியா? பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை பந்தி 10 பேராக பக்தர் பக்தர் பக்தர். சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்டிங் ட்ரிபிள். கேட்க மாதிரி சொல்லல. இப்போ பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை மத்தியானத்துல முத்தின பக்தனா? போங்க தங்கச்சி காப்பாத்துங்கண்ணா. இதுக்கு மேல நீ அதுல பாதத்துல பூச்சி கிடக்குற உனக்கு இங்க நான் காப்பாத்துறது? ஐயோ அத்தை நாம தானே மறந்துட்டேனே. அது இன்னொரு தடவை இல்லைன்னா சொன்னா கிழிச்சிருவேன். இப்போ இது சொல்லுங்க கிழிப்பேன். நல்லா நல்லா கிழிப்பீங்களா? தெரியுது. நிறைய தடவை கிழிச்சு நல்லா கிழிச்சிருக்க. அதேதான். பக்தியில் முத்தின பக்தன் 10 பேராக பந்தி கலைத்தான். பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்தி கழைத்தான். 10 பேராக பந்தி கழைத்தான். கிழிச்சிட்டேன் ஒரு தடவை. ஃபுல்லா கிழிங்க. ஒரே கிளி கிளி கிளின்னு கிழிக்கணும். பக்தர்களை ஐயோ மறந்துட்டேன் நான் மறுபடியும். ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. கரெக்டா பக்தர் தான். பக்தர் எப்படியோ கூப்பிட்டான்ல. ஏதோ ஐயர் பையனை பாக்குறேன். நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஐயோ ஐயோ இல்ல இல்ல செட்டாவாது. நீங்க பக்தர்களே 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 காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். வாருங்கள்
என்னிடம் மாறுங்கள், நான் தான் கில்மானந்தா. மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? ஆமா குருஜி. முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு என் அடை வேணும், அதுவும் தேனடையா? அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? கிடையாது. பக்தியில் முத்தன பக்தர் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். போய் சாப்பிட்டு வா போ. பக்தியில் இரு, அவ சொல்லு, டென்ஷன் ஆவற. சொல்லு மகாராஜா. பக்தியில் முக்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். அதே ஒரு நடனத்தோடயே சொல்றீங்களே, என்ன கிளாசிக்கல் அதெல்லாம் இல்லனா? அப்படியா? இண்டிவிஜுவல் டேலண்ட் உங்க சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே இல்லையா? எல்லாருமே இருக்கு. அது அப்படி இண்டிவிஜுவல் டேலண்ட் இல்ல. 100 ரூபாய் காசு வேணும் கூட. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எல்லாமே இருக்கு இருக்கு இருக்கு. காசு இருந்தா தான் டேலண்டே வெளில வரும். என்ன அது டேலண்டா? பக்தியில் முத்தன இந்த வர என்ன பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நேரம் கஷ்டப்படுது. சொல்லுமா. பக்தியில் முத்தன இதுக்கான எஞ்சி வந்து பக்தியில் முத்தன பக்தன் பக்தியில் முத்தன பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். நல்லா இருக்காது அந்த பாட்டு. அப்ப அதையும் பாத்துருக்க. நீ எதை பார்த்து நல்லா இல்லைன்ற? பாட்டு நல்லா இல்லைன்னா அந்த ஆண்டவங்க எல்லாம் பிடிச்சிருக்குமே, ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லு. சொல்லிட்டேனே. எங்க சொன்னீங்க நீங்க? பக்தியில் பக்தியில் முத்தன பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? விஜய். நாள்ல என்னைக்காவது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் உனக்கு எம்எல்ஏ லவ் வரல ஷாலினி? இல்ல பிடிக்கலாம், அது ஒரு விதமான டேஸ்ட் தான். ஓகே, விஜய் எதனால ரொம்ப பிடிக்கும்? அவரோட டான்ஸ், எல்லாமே பிடிக்கும் அவர்கிட்ட. எதுவுமே டிஸ்அட்வான்டேஜ் இல்ல அவர்கிட்ட. அப்படியா? சரி ஓகே. விஜயோட அழகை வர்ணிக்கணும் அப்படின்னா எப்படி வர்ணிக்கணும்? கியூட், சார்மிங், எப்படி சொல்றது, மார்வெலஸ், ஃபேபுலஸ், எக்ஸலென்ட். பண்றோம், இத பண்ண மாட்டோம். நிறைய இருக்கு. அன்கவுண்டபிள், இன்ஃபினிட்டி. என்னது? அன்கவுண்டபிள், இன்ஃபினிட்டி எல்லாம் பிளஸ் தான். எல்லாம் பிளஸ் தான். சோ அவர் அழகை வந்து வார்த்தையில வர்ணிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அழுது காட்டலாமா? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ? நம்மளுக்கு எப்பவுமே தலைமா. தம்பி என்னப்பா இதெல்லாம்? அப்படியே தலை. சரி, இப்ப தலைக்கு வந்து எந்தெந்த கேரக்டர்லாம் வந்து நல்லா சூட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு எல்லா கேரக்டருமே நல்லா தான் சூட் ஆகும். ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரியலனா பாடி காமிச்சிடலாம், ஒரு வேலையை செய்ய தெரியலனா செஞ்சு காமிச்சிடலாம். ஆனா ஆம்பளை இல்லைன்னு சொன்னா அப்புறம் முடி மட்டும் எடுக்கணும். என்ன ஒயிட் முடி தான் ப்ளஸ் பாயிண்ட். நீங்க சொல்லுங்க. சோ தலைக்கு வந்து இந்த ஹீரோயின் தான் பேர் பண்ணா சூப்பரா இருக்குனா இந்த ஹீரோயின் பேர் பண்ணா நல்லா இருக்கும்? சாலினியே ஓகேல? சாலினியே சமதான். என்னாச்சு? என்னாச்சு? வலிக்குதா? எனக்கு வலிக்குது. ஓகே, இப்ப அஜித் வந்து இந்த ப்ரொஃபஷன் இல்லாம வேற எந்த ப்ரொஃபஷன் போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆல்ரெடி அவர் ரேசர். ஓகே. சம. ஸோ ரேசிங்கே போயிருந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்றீங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருந்த ஒரே காரணத்தினால சரி ஏதாவது திருஷ்டி உடைச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அதுதான் வரேன். ஸோ வெறுசா நம்ம மூஞ்சியை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும் திருஷ்டி கழிணுன்ற ஒரே நோக்கத்துக்காகவும் இப்போ வீட்டு வாசலில் புதுசாக அழகாக ஒரு வீடு கட்டிச்சுன்னா வாசலில் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒன்று மாட்டுவாங்க. அது பொம்மையை பார்க்கறதுக்கே கொஞ்சம் அப்படி கொடூரமாக பயமாக ஒரு மாதிரி அதனால ஃபீல் ஆகும், வாமிட்டிங் சென்சஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பற்றி நினச்சி பார்க்கும்போது டக்குனு என் மைண்டுக்கு வந்தவங்க இவங்க தான். ஸோ அதனால இல்லை அவ்வளோ திறமை பழைய காமெடி யாருமே சரியில்லை. அதனால வந்து இப்போ இவங்க வந்து நமக்கு வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துக்க ராசியை பார்த்துக்க
டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து நமக்கு ஸ்டெப்பு சொல்லி தர போகிறாங்க. அதை வந்து நினுஷா அவங்களோட டீம் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீம் வந்து அந்த ஸ்டெப்பை அவங்க கற்றுக்கிற குருஜி சொல்லித்தர நாங்கள் ஆடுவோம் அப்படியே. ஸோ அதுதான் கான்செப்ட். நீங்கள் மேலே வாங்க, ஸ்டேஜ் மேலே வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த பாட்டுக்கு ஆட போகிறீங்க? ஏதாவது ஒரே நிமிஷம் ஏதாவது பாட்டுக்கு ஆட போறீங்களா? என்ன பாட்டுக்கு? எந்த சாங் வேணா போடலாம். சரி சரி சரி, அதான் அப்பயே சொன்ன, கேட்டியா நீ? எந்த பாட்டு கூட ஆட போனீங்களா? நீங்க வந்து எப்படி இந்த ஃபோக்கா வெஸ்டர்னா ஒரு மாதிரியான கலவையா நீங்க? ஆடுங்க. இங்கே வாரியா வைக்கத்த? ஏய் அர்ரா, குத்துனா எப்படி தான் குத்தணும்? What is your name? ராகசாயி. ராகசாயி. நேரா நின்னே பதில் சொல்லலாம், கேட்கும். ராகசாயி. ரசகுல்லா. ராகசாயி. Where are you from, ராகசாயி? திருப்பதி. திருப்பதியா? ஏழு பகவானே வெங்கட்ரமணா கோவிந்தோ. உங்க பேரு? வினிஷா. தமிழ் தெரியுமா? I can understand. Oh, you can understand, but fluent-ஆ தமிழ்ல பேச தெரியாது. நமக்கு இதான் சந்தர்ப்பம் அமுக்கு. சோ என்னென்னலாம் உங்களுக்கு இந்த காலேஜ்ல நீங்க என்னென்னலாம் தமிழ் வார்த்தைனா நான் கத்துக்கிட்டீங்க? திட்டுறதுக்கு அண்ணா. ஐயோ வேணாம் தாயி, திட்டவே வேணாம். வேற என்னென்ன தமிழ் வார்த்தை வேற என்ன திட்டுறது இல்லாம வேற என்ன கத்துக்கிட்டீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. என்ன செய்றீங்க? இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இது ஒன்னும் செய்யல, சும்மா மேய்க்க தூக்கி போது வருது, ஒன்னும் லாய்க்கல. சாப்பிட்டாச்சா? இல்ல இன்னும் சோறு வாங்கி போல, சத்தியமா காலைல வாங்கி கொடுக்கல. இல்ல யூ நோ தமிழா? I don't know. ஐயோ இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, I can manage, you know. So what are the Tamil language you know? இல்ல அப்படின்னு சொல்லலாம். நான் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறேன், நீ பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்களா? திருப்பதியா நீங்க? திருப்பதியில எங்க? எக்கட உந்தி தெரியும். சரி, பூந்தி பூந்தி ரவுண்ட் லட்டு. திருப்பதி மே வந்து ஹிந்தியோ? இரியா, அப்ப நான் பேசுறியா தெலுங்கு? சரி, டீச் மீ சம் தெலுங்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அடுத்து நம்ம ஷோல பார்க்க போற ஒரு அற்புதமான புத்திசாலியான டீம் அப்படின்னு உங்களை பத்தி சொல்லவே முடியாது. ஆனால் சொல்றதுனால ஒன்றும் கிடையாது. உங்களை ஃபுல்லாக மக்குருண்ட இந்த காலேஜ் மொத்தமே மக்கு எங்கே போற அப்படின்னு தான் கேட்குறானோ. 10 வரை இன்னைக்கு தான் பேப்பர் வந்திருக்கு. 4, 2, 1 சில தடவை முட்டைக்கிட்டலாம் இருந்துச்சு. அப்புறம் எவ்வளோ மார்க்கு? நாங்களா கண்டிப்பா மார்க் சொல்லணுமா? இது வந்து வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு, புரியுதா? இந்த தான் உனக்கு கூட்டி கிளிச்சானல இருப்பாங்க. அதனால திட்டுறதுக்காக கூப்பிடுற கேப்ல கூப்பிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். பாவம் இந்த புள்ள திட்டு வாங்க கூடாதுன்ட்டு. உங்க பேர் சொல்லுங்க. ரஷ்மி. ரஷ்மி நினுஷா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியாது? உங்க பேருக்கு என்ன அர்த்தம் தெரியாதா? எதுக்காக இந்த பேர் வச்சாங்க தெரியாது. இல்ல வேற எந்த பேர் வச்சா உங்களுக்கு ஆப்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன உங்க பேர் என்ன? ரஷ்மி நினுஷா. கர்மாந்திரமா? டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இல்ல என்ன பேர் சொல்றீங்க? காதல். ரஷ்மி நினுஷா. அந்த பேர் நல்லா தான் இருக்கு, விட்டுருங்க. உங்க பேர்? கமலி. சூர்யா. டிமிலின்னு வச்சிருக்கலாம் உங்களுக்கு. கமலி என்ன பண்றீங்க? நான் இங்க படிச்சிட்டு இருக்க சிஐடி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர். அப்புறம் இங்க படிக்க தான் வருவாங்க காலேஜ்ல.
சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஓகே உங்க பேர்? சுமித்ரா. சுமித்ரா என்ன பண்றீங்க சுமித்ரா? உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா இன்னும் நீங்க வந்துருங்கலையா? சரி 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 அதான் அப்பயே சொன்ன கேட்டியா நீ? இந்தியாக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிச்சு தெரியுமா? தெரியும். அப்பா பழைய காமெடி. ரைட். நீங்க வந்து இப்போ வந்து ஒரு உங்க மூஞ்ச பார்த்தாலும் தெரியுது நீங்க வந்து லேகி வைக்கிற ஒரு லேடி. ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் வந்து சகப்பாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேகி ஒன்று கொடுத்துட்டீங்க. அவர் எடுத்துட்டு போய் மூஞ்சி ஃபுல்லா தடவிட்டாரு. ஏதோ ஒரு படத்துல வந்துச்சு. சரி வந்திருக்கலாம். எடுத்துட்டு போய் மூஞ்சி ஃபுல்லா தடவிட்டாரு. தடவுனா ஃபுல்லா மூஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு. டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் வந்து அவங்க அந்த இதுக்கு வந்துட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். அவர் எப்படி நீங்க சமாளிச்சு அனுப்புறீங்க அப்படின்றதான் மேட்ரு. ஓகேவா? என்ன லேகி முத்து நீ பல்லு கூட வெள்ளையா இல்லையா? மொத்தமும் கருப்பா போச்சியா? வெள்ளையா தானே இருக்கீங்க. எங்க வெள்ளையா இருக்கா? இந்த கண்ணாடில போய் பாருங்க. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். உன் குருட்டு கண்ணத்துல வேற எங்கேயும் வச்சு பாரு. நீ கொடுத்த லேகியத்தை மூஞ்சில அப்ளை பண்ண மூஞ்சி ஃபுல்லா கருப்பாயிடுச்சியா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. அப்படி நீ படிச்சிருக்கியா இல்லையா? முட்டாளா நீ, அறிவு கெட்டவனே. இது மாதிரியா கொடுத்து என் வாழ்க்கையே போச்சு. இப்போ எனக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிட்டு போச்சு. வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். வாங்கம்மா. இது அங்கவை, இது சங்கவை. வெள்ளையா இருந்தா மட்டும் அதெல்லாம் நீ பேசாத. காசு வாங்குறீல்ல, எல்லாத்தையும் சேர்த்தானே காசு வாங்கின. எப்போவா? அதான் நீ ஒருத்தட்ட வாங்கினா தெரியும். 1000 பேட்டில் வாங்கி வச்சு தொலைச்சிருக்க. அதான் தெரியாது. இப்போ எனக்கு வெள்ளையாக்கத்துக்கு எதனா மருந்து இருந்தா கூட தாரோட எடுத்து தேய்ச்சிக்கோங்க. என்ன தேய்ச்சிக்கோ? நீ கொடுத்த மருந்தே அப்படிதான் இருந்தது. வேற ஏதாவது கூட வேற என்ன பண்ணது? சிலிண்டர்ல வெடிக்க வச்சிட்டீங்கன்னா நல்ல சிகப்பாயிடலாம். சிலிண்டரா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வெடிக்க வச்சிருங்க. சரி சிலிண்டர் சிகப்பாயிடுமா? சிலிண்டர் சிகப்பா தானே இருக்கு. சிகப்பாயிடுவீங்க. நான் சிகப்பாயிடுவேனா? அப்ப நான் கொலை பண்ணவும் பாக்குறேன். ஆயிடுங்க. என்ன ஆயிடுங்கன்னா என்ன ஆயிடுங்க? டெட் பாடி தான். டெட் பாடி ஆயிடுங்க. என் பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க. மொத்தத்துல நீ நாளைக்கு படிச்சாலும் பில்டிங் இடிச்சு உடைச்சு விழுவ வச்சிருவேன். இன்ஜினியரிங்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா சிஸ்டம் எல்லாத்துலயும் வைரஸ் பரப்பி விட்டுருவேன். எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன அவ்வளவு மட்டமா போச்சா? இல்ல நீ அவ்வளவு மட்டமா போயிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? நீங்க தான் நீங்க வந்து ஒரு லேகியம் விற்கிற ஒரு லேடி. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டு மூஞ்சி ஃபுல்லாக எனக்கு கருப்பாயிடுச்சு. ஓகேவா? அதை நான் வந்து கேட்கறதுக்காக வரேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நான் அனுப்பிச்சி விடணும். நீங்கள் இதை சால்வ் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஓகேவா? உன்கிட்ட வந்து மருந்து வாங்கி தின்னல, இன்னைக்கு என் பல்லுலேருந்து எல்லாமே கருப்பாயிடுச்சு. என்ன மருந்து கொடுக்குற? நீலாம் ஒரு வைத்தியரா நீ? இல்லைங்க இப்படிலாம் இப்படிலாம் கேட்குறீங்களா? சரி இருங்க. அப்போ உங்கள்கிட்ட வேற ஏங்க நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தீங்கல்ல, அதை சாப்பிட்டு எனக்கு ஃபுல்லாக கருப்பாயிட்டு. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும்? நான் உங்கள்கிட்ட பல்லு படாம தானே சாப்பிட சொன்னேன். எதுக்கு பல்ல படுற மாதிரி சாப்பிட்டீங்க? பல்லு படாம தான் சாப்பிட்டேன். அப்பதானே பல்லு தப்பிக்கும். அந்த அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும்னு நினைச்சேன். இப்ப இந்த ஜென்மத்துல தெளியாதுன்னு தெளிவா எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி கொடுத்தது கருப்பா எடுத்து கொடுத்தியா? கண்டிப்பா. இந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனா பேசுது. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கேட்ட கேள்வி கேளுங்க. கேட்ட கேள்வியா? சரி ஓகே. உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டுறேன். 2 டேபிள் இருக்குல்ல, 10 வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். ஐயோ படிப்புனாலே நமக்கு வராது. 2வது வாய்ப்பாடுமா 2 டேபிள்? அத ரொம்ப கஷ்டமா கேட்டீங்க. 2 டேபிளே தெரியாதா? இல்ல எப்படி 12வது வரைக்கும் பாஸ் ஆகி காலேஜ் வந்த? எப்படியோ பாஸ் பண்ணி விட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். சரி ஓகே. அப்ப இந்த கடவுள் வாழ்த்துன்னு ஏதாவது படிச்சிருப்போம்ல? கடவுள் வாழ்த்து அப்படின்னா கர்மம். திருக்குறள் தெரியுமா? திருக்குறள்னா திருவள்ளுவர் யார் தெரியுமா? திருவள்ளுவரா? தமிழ்லயா இருக்காங்க? வாய் இவளுக்கு ரொம்ப நெடுது. இல்ல ஆந்திரால இருக்காரு அவரு. அவர் வந்து ஒரு கசாப்பு கடை வச்சிருந்தாருங்க. இவரு மகாத்மா காந்தி. இப்போ கூட காந்தி ஜெயந்தி அப்ப காந்தி ஜெயந்திலாம் வந்துச்சுல, அவரை பத்தி ஏதாவது 2 இன்ஃபர்மேஷன் சொல்லு பாப்போம். அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போ. தெரியாது, இருந்தா தானே சொல்றதுக்கு. அதான் ஒருத்தனா சொல்றப்ப 9 பேர்ல வச்சிருக்க நீ எப்படி சொல்லுவ? ஏதாவது சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவனை பத்தி என்னத்து கர்மத்தை சொல்லிட்டு அப்படின்றீங்க. சொல்ற மாதிரி அவனும் கிடையாதுன்றீங்க. எனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்க. அதானே பார்த்தேன். இந்த மூஞ்சி எவன் லவ் பண்ணுவா? அப்படி ஓப்பனாவே சொல்றீங்களா? சரி அப்ப இருக்கிற உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்ல உங்க ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அப்படிலாம் ரொம்ப கனவுலாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடும்ல. ஏதாவது ஒண்ணு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாலையோ வெந்ததோ வேகாததோ இதை வீட்டுல ஒண்ணு பார்த்து கொடுத்தாலும் சரி, இல்ல நானே எனக்கு ஏதாச்சும் ஒரு அடிமைங்க மாட்டினாலும் சரி அப்படியே போயிட வேண்டியதான். என்ன பண்றது? கனவு கண்டாலே பழிக்க மாட்டேங்குதுங்க. அதனால கனவுலாம் நீ காண்றது பிற பகல் கனவா காண்ற அப்புறம் எப்படி பழிக்கும்? சரி வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்?
பர்சனாலிட்டியா இருக்கணும். கட்டின புருஷன் குத்துக்குள்ள மாதிரி இருக்க இன்னும் கல்யாணமே ஆகுன்னு சொல்றாளே. ஃபர்ஸ்ட்ல நிறைய காசு இருக்கணுமா? அதுவும் இருக்கணும். இல்ல அதுதான் இருக்கணும் உங்களுக்கெல்லாம். இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தா நம்மளோட பல்பல் ஷோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய வித்தியாசமான கேள்விகள். அண்ட் காலேஜ் அப்படின்னாலே ஃபன்னுக்கு வந்து கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்னைக்கு நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. அண்ட் நிறைய பேரை வச்சு செஞ்சோம். ஸோ இதே மாதிரி அடுத்த பல்பல் ஷோல அண்ட் வேற ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டோட வேற ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா டேக் கேர் பாய் பாய் சொல்லியது நான் உங்க சித்து. அண்ட் இந்த ஷோ பல்போ பல்போ.